ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. 12 ராசிகள் 9 கிரகங்களோடு அனுகிரகத்தோடு 27 நட்சத்திரங்களுடைய ஆசீர்வாதங்களோடு டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் மாத பலன்கள் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்குது. அதே போல் மார்கழி மாதத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்கும். இந்த கார்த்திகையும் மார்கழியும் இணைவது தான் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள். அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டால் தான் அந்த எந்த கோவிலுக்கு போகணும், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இப்போ கார்த்திகை மாதம்னா ஒரு சிறப்பு இருக்குது, மார்கழி மாதம்னா ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ கார்த்திகை மாதம்னா என்ன சிறப்பு? கார்த்திகை தீபம் சிறப்பு, பரணி தீபம் சிறப்பு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதத்தில் எல்லோரும் மாலை போடுவாங்க. சபரிமலைக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து கார்த்திகை மாதம் முழுவதும் விரதம் இருந்து மார்கழி மாதத்துலலாம் எல்லோரும் சபரிமலை யாத்திரை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் ஒரு மாதத்துடைய பலன்களை நம்ம சொல்லி அடுத்த விஷயங்களை நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் அப்போ அந்த பலன்களுக்கும் அந்த மாதங்களுக்கும் தனி சிறப்பு உண்டு. எந்த ஆலயத்திற்கு நம்ம போகணும், என்ன பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கணும், ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ராசி இந்த இப்போ மேஷ ராசி நம்ம எடுத்துனோன்னா எப்படி நம்ம பண்ணணும், எந்த கோவிலுக்கு நம்ம போகணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த சபரிமலைக்கு எல்லாருமே யாத்திரை போவாங்க. சபரிமலை யாத்திரை போகும்போது எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா சில பேர் அந்த ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சென்று வருவார்கள். ஒவ்வொரு ஆலயம் போவாங்க. சமயபுரம் போவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயங்களை தொட்டு தேனி போகும்போது தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய சில சிவாலயங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அப்படியெல்லாம் கோவில்களுக்கெல்லாம் போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கான கோவில்கள் அப்படி அது போகும் வழியில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கான கோவிலை நீங்கள் டச் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த கோவிலுக்கு போக சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு போனால் ரொம்ப விசேஷமானது, என்னுடைய நட்சத்திர ராசிக்கு இந்த கோவில் சொல்லியிருக்காங்க சுவாமி, அப்போ இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தால் எனக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள். இப்போ நீங்கள் இதற்குன்னு போகிறதில்ல. அப்போ சபரிமலைக்கு நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் போய் அந்த சுவாமி தரிசனம்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமானது. இப்போது இந்த 27 நட்சத்திரம் நமக்கு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்குது. அப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கக்கூடிய 12 ராசிகள், இந்த 12 ராசி தான் ஒரு மனிதனை ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஹை லெவலில் தூக்கி கொடுக்குறதும் அவன் கஷ்டப்படுறதும் இந்த 12 ராசியில் கண்டிப்பாக ஒரு ராசியில் அவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த 12 ராசி பலன்களை அவர்கள் கரெக்டான முறையில் எடுத்துகிட்டு போகணும். என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், இந்த மாதத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு போகணும். அதே போல் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னுடைய நம்பர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சுவாமி, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், நான் ஜாதக விவரங்கள்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விவரங்களை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் பேசலாம். அப்படி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு எல்லா விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ என்னென்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல முடியும். சரிங்களா? கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்கும்? கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த டிசம்பர் மாத பலன்களில் ரிஷபராசியான உங்களுக்கு பார்த்திங்கன்னா செல்வாக்கு உயரும், செல்வாக்கும் உயரும், சொல்வாக்கும் உங்களுக்கு உயரும். ரெண்டாவது இந்த ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் சுக்கிரன். இந்த சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் இருக்கும்போது நீங்கள் ஹை லெவலில் வருவீங்க. இந்த சுக்கிரன் நீச்சமாகவோ சுக்கிரன் பகையாகவோ, இந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா நட்பாக இருந்ததுன்னா நல்ல பலன், உச்சமாக இருந்ததுன்னா நல்ல பலன், ஆட்சியாக இருந்தால் நல்ல பலன். இதே இந்த சுக்கிரன் பகையாகவோ நீச்சமாகவோ இருந்தால் கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும். ரொம்ப நம்ம கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போகணும். அந்த சுக்கிரன், அந்த ரிஷபராசிக்கு அதிபதி அந்த சுக்கிரன். அப்போ அந்த ஸ்தானம் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ரிஷபராசின்னு எடுத்துன்னு சொன்னால் ஜென்மத்தில் இப்போ குரு ஜென்மராமர் வனத்திலே அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும்.
நிறையா பிரச்சனைகள் வரும், நிறைய நல்ல விஷயங்களும் வரும், அப் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். நல்லதும் வரும், கெட்டதும் வரும். 20 நாள் நல்லா இருந்தால் 10 நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், 10 நாள் நல்லா இருந்தால் 20 நாள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப பார்த்து தான் உங்களுடைய ராசிப்படி நீங்கள் செய்யணும். ரிஷப ராசி பொறுத்தளவுக்கு, அதுவும் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். மிருகசீரிஷ நட்சத்திரமாவது ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க, ஆனால் இந்த 2 நட்சத்திரம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அரசு தொடர்பான வேலைகள் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கிறீங்கன்னா, ஒரு முயற்சி நான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த முயற்சி உங்களுக்கு நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா, அரசு வழி முயற்சிகளில் இருக்கேன், நான் சில விஷயங்கள் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இதே இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிதாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போகக்கூடிய யோகா அமைப்புகள் நல்லா வரும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சாதகமான மாதமாக இருக்கும். பெண்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். நிறைய விஷயங்கள்லாம் கற்றுப்பாங்க, நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அதே போல் நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பேர் கிடைக்கும். இந்த டிசம்பர் மாதத்தில் நற்பெயர் அதிகமாக வரும். இப்போ அதாவது நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் நிறையா இருக்கும். அதே போல் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். படிப்புலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு சில விஷயங்களை கொண்டு வர்றது நல்லது. அதே போல் அரசு வேலையில் இருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயங்களில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எச்சரிக்கையோட, ஓகே நான் இதை செய்கிறேன், நீங்கள் செய்கிற வேலையில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். நீங்கள் என்ன செஞ்சாலுமே சரி, உங்களுக்கு உயர் அதிகாரிகளும் சரி, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களிடத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும். கொஞ்சம் கூட பிறந்தவங்க கிட்டலாம் கொஞ்சம் சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அதே போல் கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துட்டோன்னா வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். யாராவது ஒருத்தர் பேசுனா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடணும். அப்போ தான் அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சரி, இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம சிறப்பான முறையில் கொஞ்சம் கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நிறையா அந்த கணவன் மனைவிக்குள்ளே சில இந்த சின்ன பிரச்சனைகள், சின்ன வாக்குவாதங்கள் பிரிஞ்சு போகிற அளவுக்கு வந்துடும். ஒருத்தருக்குள்ள உண்டான சண்டை பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போகக்கூடிய அளவு இந்த டிசம்பர் மாதத்தில் வரும். ஸோ அதற்கு வழி வகுக்கக்கூடாது. இப்போ இந்த டிசம்பர் மாதம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த மாதத்தில் இந்த நல்லா நம்ம இருக்குது, இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் இந்த மாதிரி இருக்குது, குருவுடைய ஆதிக்கம் நமக்கு இந்த மாதிரி இருக்குது, சனியுடைய ஆதிக்கம் நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த கிரகங்களுடைய பேசிக்கில் நமக்கு கிரகங்கள்லாம் இந்த மாதிரிலாம் நமக்கு பாதிப்பு தரதுனால நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி நேயர்கள் கொண்டு என்ன கரெக்டாக பார்த்துக்கணும். அதே போல் இந்த கார்த்திகை இல்லை 15 நாள் வருது, அதே போல் மார்கழியில் 15 நாள் வருது. அப்போ இந்த மார்கழி மாதம் அந்த 15 நாள் வரும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப 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 எச்சரிக்கையோடு இருக்கணும். எங்கே வெளியில் போனாலும் வந்தாலும் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும், கவனமாக வரணும். அதே போல் வீண் பழி, வீண் அவச்சொல் ஏற்படும். வீண் அவச்சொல், அதாவது உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் அது சண்டை பிரச்சனை வீண் அவச்சொல், அவப்பெயர்கள் ஏற்படும். நல்ல பேர் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா என்னடா திடீர் சடன்லி எதிர்பாராத அளவுக்கு இது சில விஷயங்கள் இருக்கும். உங்களை மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரியாதுங்க, இவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே இன்டைரக்டாக அப்படியே மாறி போயிடும். அப்படியே அது அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசு ரொம்ப சஞ்சலப்படுவீங்க. என்னடா இது நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே போல் வழக்கறிஞர்கள்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது கிருத்திகை நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த வழக்கறிஞர்கள், ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய மாதமாகும். அதே போல் ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துட்டுருக்கு, ஒரு விவாகரத்து கேஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் தொடரும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பங்கு சந்தை, இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி, நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் இருக்கேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சிந்தித்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் செயல்படுறது நல்லது. இதே பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க. அந்த வேலை இல்லாமல் அங்கே இருந்துட்டு இருப்பாங்க, ஆனால் வேலை இருக்காது, வேலை மாறி இருப்பாங்க, இல்லைன்னா வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் எழுதி போட்டிருக்கேன், எனக்கு இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரியான இதில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரும். அதாவது டிசம்பர் மாதத்தில் ஒரு 15, 16, 17 தேதிக்குள்ளே
ஒரு நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வரும். அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்திகள் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, எனக்கு நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடந்துருச்சு அப்படிங்கிற உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியுள்ள ஒரு சூழ்நிலை நிலவும். அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் நிறைய வழிபாடு செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு, இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி ரொம்ப சிறப்பாக இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீங்கள் கேட்குறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? சுபம்.